நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கால நேரத்தில் உங்களோடு நான் பேச விரும்புகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிற முதல் இடம் அது மிக முக்கியமானது. ஆமென். ஆண்டவர் எங்க ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார், கர்த்தர் ஒருவனை எங்கே தொடுவார், தேவனுடைய ஆவியான ஒருவனை எங்கே நிரப்புவார், இது மிக முக்கியமானது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவன் மிக முக்கியமாக உருவாக்க விரும்புகிற ஒரு காரியம் உண்டு. ஆமென். கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள உருவாக்க விரும்புகிற மிக மிக முக்கியமான ஒரு காரியம், பார்த்து பார்த்து அவர் உருவாக்குகிற ஒரு விஷயம்தான் ஒருவனுடைய உள்ளான மனதை அவர் உருவாக்க விரும்புகிறார். ஆமென். இந்த காலை நேரத்திலே திட மனதா இருங்கள் என்று நான் பிரசங்கிக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திட மனதா இருங்கள். ஆமென். சண்டை பிடிக்கிறதுக்கு இல்ல, ஜெயிப்பதற்காக, போராட்டங்களை ஜெயிப்பதற்காக, ஆமென், என் சவால்களை ஜெயிப்பதற்காக, என் இலக்கை அடைவதற்காக நான் திட மனதா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். எல்லாவற்றுக்கும் ஒரு மூல உபகரணம் இருக்கிறது, அப்படிதானே? எல்லாத்துக்கும் ஒரு மூல உபகரணம் இருக்குதா இல்லையா? இருக்குது. ஒரு வாகனத்துக்கு ஒரு என்ஜின் இருக்குது. ஒரு மெஷின் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு மதர் போர்டு இருக்குது. அப்ப அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உலகத்தில் உள்ள மனிதர் என்ன சொல்லுவார்கள்? மூளை ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் மூளை இருக்கு. சில நேரம் பாப்பாங்க, சில நேரம் ஏதாவது நம்ம செஞ்சுட்டா என்ன சொல்லுவாங்க? மூளை இருக்கா அப்படி கேட்போம். மூளை இல்லாம ஒருத்தன் இருப்பானா? எல்லாருக்கும் மூளை இருக்குது. மூளை முக்கியமா, உங்க மனசு முக்கியமா, இருதயம் முக்கியமா? இருதயம் ரொம்ப முக்கியம். ஆமென். மூளை எல்லாருக்கும் இருக்குது, இருதயம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனா சில பேருக்கு காணோம். ஆனா இன்னைக்கு அது திரும்பி கர்த்தர் புதுப்பிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. சில பேர் மனசு இருதயத்தை எல்லா பக்கமும் பறி கொடுத்து எல்லாம் பிஞ்சி தொங்குது. முத யாருக்கு பறி கொடுக்கணும் தெரியுமா? சர்வ வல்லவரிடத்திலே கொடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நீங்கள் இருப்பீர்கள், ஆனால் நிச்சயமா கர்த்தர் உங்களை உயரத்திலே கர்த்தர் வாழ வைப்பார். எந்த அளவுக்கு ஒரு மனிதனை கர்த்தரால் உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு கர்த்தரால் உங்களை உயர்த்த முடியும். உங்கள் இருதயம் கடவுளோடு இசைந்து போகும் பொழுது. ஆகவே அந்த இருதயம் மிக மிக முக்கியமானது. பாருங்க, இப்ப ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அவனுக்குள்ள அந்த மூளை இருக்குது. சில பாருங்க, இவ்வளவு பெரிய ஞானம் உள்ள மூளை இருக்குல்ல, கண்டுபிடிப்புகள், திறமைசாலிகள், பட்டதாரிகள், ஞானவான்கள், கல்விமான்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க உலகத்திலே. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், அந்த மூளை உள்ளவர்கள் செய்ய முடியாததை, தன்னுடைய இருதயத்தை, மனதை தேவனோடு, தேவ வார்த்தையோடு, தேவ ஆவியோடு இசைந்து போகிற இணைத்து கொண்டவனால் செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஒரு மனிதன் மரித்த பிறகு அவன் மூளை அங்கதான் இருக்குது. ஆனா அந்த மூளையை அங்க இயக்கக்கூடிய ஆற்றல் சக்தியை அவன் இழந்து விடுகிறான். அல்லேலூயா. ஆமென். ஆகவே ஒரு கிறிஸ்தவனுடைய வெற்றி எங்கே இருக்கிறது தெரியுமா? உங்கள் வெளிப்புற காரியங்களில் அல்ல. நல்ல கவனியுங்கள். எல்லாமே முக்கியம். வெளிப்புற ஆயத்தங்கள் மிக முக்கியம். உங்கள் கல்வி, உங்கள் ஞானம், உங்கள் மூளைக்கு வேலை கொடுக்கிறது, அதை நீங்கள் பயன்படுத்துவது, அதன் மூலம் நீங்கள் உயர்வடைவது, இதெல்லாம் மிக முக்கியமானது. ஆனால் ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்லுங்க, நான் புது சிருஷ்டி? ஆமென். புது சிருஷ்டி சொல்லி உங்க மூக்கு மொழியெல்லாம் கடவுள் மாத்தினாரா? இல்லை, அப்படிதானே? புது சிருஷ்டி என்னத்தை மாற்றி இருக்கிறார்? மூக்கு மொழியெல்லாம் மாத்துவாங்கன்னா இன்னைக்கு இங்க சபையில இடமே இருக்காது. இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வெயிட் 5 கிலோ குறையுன்னு சொன்னா இன்னைக்கு ரொம்ப பேர் வந்திருப்பாங்க. ஆமென். ஜிம்முக்கு போக தேவையில்ல. என்ன சொல்ல விரும்புகிறேன், ஒரு மனிதனோடு கடவுள் வேலை செய்ய வேண்டுமானால், பயன்படுத்த வேண்டுமானால், ஒரு வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வேண்டுமானால், நீங்கள் எதிர்பார்த்த விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமானால், உங்கள் வெளிப்புற காரியம் அல்ல வேண்டும். கர்த்தருக்கு உங்களுடைய மனசு, உங்கள் இருதயம் மிக முக்கியமானது. நீங்கள் எப்படி புது சிருஷ்டியாய் மாறினீர்கள்? உங்கள் மனம் புதிதாகிறதினாலே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மறுரூபமாகி இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஒரு காலத்தில் உலகத்தில் இருக்கும் பொழுது என் மனம் யோசித்ததற்கும் இன்று தேவனுடைய வார்த்தை அறியும் பொழுது என்னுடைய மனம் சிந்திப்பதற்கும், தீர்மானிப்பதற்கும், யோசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. சில பேரை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பலசாலி மாதிரி இருப்பார்கள், ஆனா சீக்கிரம் உடைந்து போய் விடுவார்கள். பார்த்திருக்கீங்களா? ஆமென்.
சிலர் பாருங்க 120 கிலோ வெயிட் இருப்பாங்க, ஆனா டாக்டர் கிட்ட போனா சொல்லுவாரு ரத்தம் இல்லை. சொல்லுவாரா இல்லையா? சொல்லி இருக்கிறாரு. நான் சிலர் அப்படி கேட்கல சொல்லுவேன், நீங்க இவ்வளவு பெருசா இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களே, ஜிம்முன்னு இருக்கீங்களே, ஆனா என்ன உள்ளுக்கு அந்த பலன் இல்ல. என்ன சொல்ற, சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிதான். சில நேரம் நான் கடவுளை தேடி தேடி வாரோம், ஆனா சில நேரம் வெளிப்புறத்திலே எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா உள்ளுக்குள்ள மனசு திடமானதா இருக்க வேண்டும். சில நேரம் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது சீக்கிரம் நாங்கள் உடைந்து விடுகிறோம், தேவனோடு இருந்த அந்த நிலையில் இருந்து விலகி விடுகிறோம். இல்லை, நீங்கள் திடமானதா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சோர்ந்து போக வேண்டும் என்று கர்த்தர் ஒரு பொழுதும் விரும்புவது கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் எப்பொழுது என்ன சொல்வாரு? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. திடமானதாயிரு, தைரியமாயிரு. வெளியே இருக்க எந்த விஷயம் உங்களை மாற்றக்கூடாது. உள்ளே இருக்கிற கர்த்தருடைய வல்லமை தான் வெளியே இருக்கிற எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே இருக்க வேண்டிய பலன், தற்காத்து கொள்ள வேண்டிய அவனுடைய பலன் என்னன்னா அவனுடைய மனம், அவனுடைய இருதயம். இது ரெண்டா வேறு பிரிச்சு பேச நேரம் இல்லை. இதை இரண்டையும் நான் ஒன்றாய் பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தை எடுத்து வாசிப்போமா? எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு மனுஷனை நல்ல கவனிங்களேன். இன்னைக்கு நல்ல கவனிங்க. ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன். இன்று அநேகர் நல்ல வேலை இழந்திருக்கிறீங்க, நல்ல சந்தர்ப்பங்கள் இழந்திருக்கிறீங்க. கவனிக்கிறீங்களா? ஊழியங்கள் இழந்திருக்கிறீங்க, நன்மைகளை இழந்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? கர்த்தரால் செய்ய முடியாதபடியினால் அல்ல, நீங்கள் தாக்கு பிடிக்க வேண்டிய இடத்திலே தாக்கு பிடிக்கவில்லை. உங்கள் இருதயம் தைரியமாய் நிற்க வேண்டிய இடத்திலே தைரியமாய் நிற்கவில்லை. ஆண்டவர் உங்களை தைரியமாய் நில்லுங்கன்னு சொல்றனால நீங்கள் அல்ல யுத்தம் செய்ய போகிறீர்கள், கர்த்தர் தான் யுத்தம் செய்வார். கர்த்தர் தான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ள போகிறார். ஆனால் நீங்கள் தைரியசாலிகளாக இருக்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சின்ன பிரச்சனைக்கு உடைஞ்சு போக கூடாது. சும்மா கர்த்தர் நல்லவர் சொல்லும் பொழுது ஆமேன் சொல்றது இல்ல. என் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நல்லவர் என்று உறுதியா இருந்தால் ஒரு நேரம் வரும், கர்த்தர் அதை நிரூபிப்பார். ஆமேன். யோசுவாவின் புத்தகம் வாசிப்போமா? வாசிங்கள். 1ஆம் அதிகாரம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். ரைட். இதை வாசிங்க. எல்லாரும் வாசிங்க. தயவு செஞ்சு வாசிங்க. இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. நீங்க வாசிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்க மேல வரும். ஆமென். வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென் சொல்லுங்க. எப்படி சொல்றாரு? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும், சொல்லுங்க, ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஏன் வாயை மூடிட்டு இருக்கிறீங்க? பைபிள் இதை விட நல்ல வசனம் எனக்கு தெரியாது. வாசிங்க. சொல்லுங்க, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதுக்காக யோசுவாவை யாரும் எதிர்த்து வரவில்லையா? இல்ல. நல்லா கவனிங்க. உங்கள் இலக்கை நோக்கி போகும் பொழுது, உங்கள் ஆசீர்வாதத்தை நோக்கி போகும் பொழுது, உங்களுடைய ஊழியத்தை நோக்கி போகும் பொழுது சவால்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, அவமானங்கள் இருக்கிறது. உங்களை தடை பண்ணுகிறவர்கள், வெட்கப்படுத்துகிற, தூசிக்கிறவர்கள் வருவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, மோசே இப்பதான் பிரச்சனை ஆரம்பம். அதனாலதான் சொல்ற, திடமானதா இரு. இதுவரைக்கும் அவன் தனியே யுத்தங்களை சந்திக்கல, ஒரு தனிமையான தலைவனாக நிக்கல. மோசே மரித்து போனான், அவ்வளவு பெரிய சுமையும் பாரமும் அவன் மேல் வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. ஆனா அநேகர் அவனுக்கு எதிராய் வந்தார்கள், யுத்தம் பண்ணினார்கள். ஆனால் கர்த்தர் அவனை விட்டு விலகவும் இல்லை, கைவிடவும் இல்லை.
ஆனா ஏன் காரணம் தெரியுமா? அவன் அந்த மன தைரியத்துல கர்த்தர் என்னோடு நிக்கிறாருன்னு அந்த களத்துல நின்றான் பாருங்க. கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணினார். உங்க களத்துல நீங்க தான் நிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படித்தானே? யுத்த களத்துல நில்லுங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். மெத்த மேல இருந்துட்டு ஆண்டவர் யுத்தம் பண்ணுனா யுத்தம் பண்ண மாட்டார். ஆமென். போராட வேண்டிய இடத்திலே போராடுகிற ஒரு மனிதனாக நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுக்கு எதையும் இலகுல விட்டு கொடுக்கிற மனம் இருக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. விட்டுட்டு ஓடணும் சொல்லி நினைக்காதீங்க. ஊழியத்தை விடணும் சொல்லி நினைக்காதீங்க. குடும்பத்தை விடணும் சொல்லி நினைக்காதீங்க. வேலையை விடணும் சொல்லி நினைக்காதீங்க. இல்ல, கர்த்தர் வாக்கு பண்ணினால் வார்த்தை நிச்சயமாய் ஒரு நாள் நிறைவேறும். அந்த வார்த்தையினால் உங்கள் உள்ளத்தை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தரால் பயன்படுத்த முன்னுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் அவனோட மனசை சரி செஞ்சார். ஆமென். இருதயத்தை பலப்படுத்தினார். கிதியோனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? பயந்து போய் ஒளிஞ்சு இருக்கிறான். அவனை பார்த்து தான் சொன்னாரு, பராக்கிரமசாலியே. ஆமென். ஆங்கிலத்தில் அது அழகா போட்டிருக்கும், மைட்டி மேன். ஆமென் சொல்லுங்க, மைட்டி மேன். நல்லா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவனை பார்த்து சொல்றாரு? அவன் சரீரத்தை கட்டல ஆண்டவர். அவருடைய வெளியில இருக்கிற ஆசீர்வாதங்களை கட்டி எழுப்பவில்லை. அவருக்கு தெரியும், ஒரு மனுஷனை அவர் நினைக்கிற மாதிரி அவருடைய வார்த்தை கொண்டு அந்த இருதயத்தை திடமாக்கினால், அந்த இருதயத்தை பலப்படுத்தினால், அவனால் செய்ய முடியாததை அவன் மூலமாய் கர்த்தருக்கு செய்ய முடியும். அவனை பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்லும் பொழுதே அவன் எழும்பி நின்று இருப்பான். நான் நினைக்கிறேன், என்ன பார்த்து யாரு கடவுள் சொல்றாரு பராக்கிரமசாலியே? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு பராக்கிரமசாலி. சொல்லுங்க, நான் ஒரு பராக்கிரமசாலி. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இல்ல கவனிங்களேன். இப்ப பாருங்க, பவுல் என்ன சொல்லுகிறார்? பவுல் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவார். எப்படி சொல்லுகிறார்? நான் எப்படி அவர் நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்புறம் praise the Lord. ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஆமென். பொறாமை வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்லவும் மாட்டீர்கள், சொன்னவனை தட்டி கொடுக்கவும் மாட்டீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனம் கட்டாயம் இருக்கணும். வார்த்தை இருந்தாதான் ஜீவன் உண்டு. வார்த்தை இருந்தா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அப்ப அவர் என்ன சொல்றாரு? அவர் நல்ல போராட்டத்தை போராடினார். எப்படி போராடினார்? நல்ல கவனியுங்கள். பவுலுக்கு வராத பிரச்சனை இல்லையே. நல்ல போராட்டம் நீங்க நினைச்சீங்களா? அவர் காலுக்கு மேல கால் போட்டு ஊழியம் செஞ்சாரு சொல்லி? பவுல மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஒரு கஷ்டப்பட்ட மனுஷன் இருக்கிறானா? ஆனா அவர் சொல்லுகிறார், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென் சொல்லுங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்திருக்கிறேன். நல்ல கவனிங்க. உங்களோட சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது திரும்பி வாரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். ஹலோ, இருக்கிறீங்களா? உங்க ஊழியமா இருக்கலாம், உங்க அழைப்பா இருக்கலாம், உங்க தரிசனமா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில வாழ வேண்டிய காலத்துல கர்த்தர் வாழ வைக்க விரும்புகிற இடத்திலே உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டால், நீங்கள் ஏற்ற காலத்திலே நீங்கள் சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரித்து அழகாய் வாழ்ந்திருப்பீர்கள். ஆனா இந்த மனசை நீங்க ரெண்டு பக்கமும் வைத்துக் கொண்டிருந்தால் உங்க வாழ்க்கையில நீங்க வாழ வேண்டிய வாழ்க்கை வாழ முடியாது. மிக கவனம். எப்ப பாருங்க, கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள இந்த இருதயத்தை பலப்படுத்த திடப்படுத்த அவர் எவ்வளவு முயற்சிக்கிறாரோ அந்த அளவு உங்கள் எதிராளியானவன் அதை பலவீனப்படுத்த முயற்சி செய்து கொண்டே இருப்பான். ஆமென். அதை நீங்க காத்துக்கொள்ளணும். பவுல் போராடினார். விட்டு கொடுக்காதீங்க. ஆமென். ஒரு சின்ன பிரச்சனை குடும்பத்தை விட்டு ஓடணும் அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. வேலையை விடணும், ஊழியத்தை விடணும் நினைக்கவே கூடாது. அப்பதான் நீங்க அதிகமா பலனடைஞ்சு அதற்குள்ள ஒரு வெற்றியாளனாக நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும். ஆமென். பவுல் பாருங்க எப்படி பாடுகள் பட்டார். கொஞ்சம் சுருக்கமாய் சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர் போராட்டங்கள் மத்தியிலே தான் அவர் ஜெயம் பெற்றார். நல்ல கவனிங்க. இங்க பாருங்க, பவுலுக்கு வாழ்நாள் முழுவதும் அவர் சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் இருந்தது. ஆனாலும் அவருடைய ஊழியத்தை விட்டு கொடுக்கல. ஆமென் சொல்லுங்க. அழைப்பை விட்டு கொடுக்கல. எங்கேயும் போகாம இருக்கல்ல. உங்கள் மனம் எப்படி இருக்குது? ஒரு சின்ன பிரச்சனை வந்தா எப்படி இருக்கு? கர்த்தர் பேரிலே போராடுகிற குணாதிசயம் இருக்கிறதா? விட்டு கொடுக்காத குணாதிசயம் இருக்கிறதா? அது முக்கியம்.
நல்ல போராட்டத்தை போராடுங்கள், வெற்றி நிச்சயம். ஆமென் சொல்லுங்க. நல்ல போராட்டத்தை போராடுங்கள், மனதை தைரியமாய் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்றேன், உடம்பை பாதுகாக்க எவ்வளவு வேலை செய்றீங்க? வேலை செய்றீங்களா? ஹலோ, ரொம்ப பேர் காலையில இலை கஞ்சி குடிப்பாங்க. ஆமென், பார்த்திருக்கீங்களா? நல்லா இருக்கணும், பாடி நல்லா இருக்கணும், கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடாது, சுகர் வரக்கூடாது. ரொம்ப பேர் சுகர் குறைச்சி சாப்பிடுறீங்க. நானும் டீல ரொம்ப குறைச்சி தான் குடிக்கிறேன். சுகர் வரவே கூடாது இயேசுவின் நாமத்தில். ஆமென் சொல்லுங்க. நான் ஏன் சொல்றேன், உங்க உடம்பை பாதுகாக்கிறீங்களே, நீங்க நினைக்கிறீங்களா உங்க உடம்பை பார்க்கலும் உங்களுடைய மனசு, உங்க இருதயம் தான் மிகவும் பலனா இருக்கணும். அதை பாதுகாக்க இந்த கிறிஸ்தவ சமுதாயம் வேலை செய்யறதே இல்லை, கண்டு கொள்ளுவதே இல்லை. வாசிங்கள், மிகுந்த பொறுமையிலும். சொல்லுங்க, மிகுந்த பொறுமை. ஆமென். அப்ப பவுல் நல்ல போராட்டம், விசுவாசத்தை காத்து கொண்டது, நல்ல ஓட்டத்தை முடித்தது. எப்படி தெரியுமா? சாதாரணமாய் அல்ல. அவன் மனம், அவன் சரீரத்தை பார்க்கிலும் பல ஆயிரம் மடங்கு கர்த்தருடைய வார்த்தையினாலும் விசுவாசத்தினாலும் ஆவியினாலும் உறுதியா இருந்தபடியினாலே தைரியசாலியா இருந்தான். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு தைரியம் இருக்கணும். ஆமென் சொல்றீங்களா? ஒரு குடும்ப தலைவனுக்கு தைரியம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன், ஒரு கணவனுக்கு தைரியம் இருக்கணும். ஆமென். ஒரு மனைவிக்கும் தைரியம் இருக்கணும். ஆனா அது புருஷனுக்கு மேல போயிடக்கூடாது, அது கொஞ்சம் கீழே தான் இருக்கணும். ஆமென். மனைவி மாற ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதுதான் சிஸ்டம் மாத்திராதீங்க, அது ரொம்ப முக்கியம். ஆமென். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கலாம், படிக்கலாம், ஆனா ஹெட் அவர் தான். ரைட். அப்ப பாருங்க, மிகுந்த பொறுமை. அவர் மிகுந்த பொறுமையிலே எப்படி ஜெயித்தார்னா, அவருடைய மனசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆமென். இரண்டாவது, உபத்திரவங்கள் வழியிலே போனார். அப்புறம் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகள், ரொம்ப அடி வாங்கினாரு பவுல். சாதாரணமா இயேசுவை பார்க்கலாம், அவருக்கு பல தடவை அந்த கசையடியினாலே அடித்தார்கள். ஆனாலும் விடல. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை எங்கே இருக்கிறது? உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. வெளியே அல்ல. உங்க ஜீவன் எங்க இருக்கு தெரியுமா? உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிறது, உங்கள் மனதிலே இருக்கிறது, உங்கள் சிந்தை, உங்களுடைய எண்ணங்களிலே இருக்கிறது. அதை பாதுகாத்து கொண்டு நிற்க வேண்டிய இடத்தில் நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக வெளிப்படுவார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக வெளிப்படுவார். அப்ப அநேக அடிகள், காவல்களிலே, சிறைச்சாலையிலே வைத்தார்கள். இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனையில நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த பவுல் தான் எழுதினாரு, எப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தருக்குள் துக்கமாகவே இருங்கள். அப்படி சொன்னாரா? தொங்கிய முகத்தோட இருங்கள். அப்படி சொன்னாரா? விடியாத முகத்தோடு இருங்கள். நல்லா இருந்தாலும் விடியாது, கொடுத்தாலும் விடியாது. சில பேர் முகத்தை மாத்தவே இயலாது, ஆனா மனசு மாறினா எல்லாம் மாறும். ஆமென் சொல்லுங்க. சிறைச்சாலையில் இருந்து கவனிங்களேன். வெற்றி எங்க தெரியுமா? நல்லா கவனிங்க. நாளைக்கு உங்க வாழ்க்கையில எப்படி நல்லது நடக்க போகுதுன்னா, உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ, உங்கள் மனசு எப்படி இருக்கோ, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை இருக்கும். சிறைச்சாலையில் இருந்து அவன் எழுதுகிறான், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த அளவுக்கு அவனுடைய மனசு, இருதயம் பலனாய் உறுதியாய் இருக்கிறது. அநேக அடிகள் அடித்து சிறைச்சாலையிலே கட்டி வைத்தார்கள், ஆனாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அகத்தின் அழகு, நல்லா சொல்லுங்களேன். பக்கத்துல கொஞ்சம் பாருங்க, முகத்தில் தெரிகிறது அகத்தின் அழகு. பவுடர் கொஞ்சம் கூட இருக்கு, மேக்கப் கொஞ்சம் கூட இருக்கு, ரோஸ் பவுடர் கொஞ்சம் கூட இருக்கு. எந்த பவுடர் கூட இருக்கோ இல்லையோ, வாழ்க்கை நல்லா சந்தோஷமா இருக்கணும்னா இந்த மனம் கர்த்தரோட இசைந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடையவைகளை சிந்திக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோமா? சபையில, வீட்டுல சந்தோஷமா இருக்கிறீங்களா? அநேகர் பொய் சொல்லுகிறார்கள். சின்ன பிரச்சனை வந்தா முதலாவது 10 பேரை வீழ்த்துறது யாரு தெரியுமா? வீட்டுல சில பேர் பெரியவங்க தான். ஐயோ போச்சே, முடிஞ்சதே, அவ்வளவுதான், நம்பிக்கை போச்சு. ஒரு காலத்துல நீங்க தன்னம்பிக்கையில வாழ்ந்தீர்கள். இன்னைக்கு காணாவிட்டாலும், நீங்கள் பார்க்காவிட்டாலும், கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையினால் இருதயத்தை பலப்படுத்துவீர்களானால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில இல்லாததை உண்டாக்குவார். அந்த விசுவாசத்தினாலே இன்று நீங்கள் திடமானதாக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இப்படிப்பட்டவங்க எல்லாம் பிரச்சனை வர சொல்லி துக்கப்படல, அழுதுட்டு இருக்கல, விட்டுட்டு போகல. அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆமென். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, ஸ்டெடியா இருந்தாங்க. ஆமென். ஸ்டேபிளா இருந்தார்கள். இருந்து பாருங்க, நீங்க இருக்கிறத நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆமென்.
நீங்க இருக்கிற இடத்துல இன்னொருவனை வைப்பது தேவ திட்டம் அல்ல. உங்களை கொண்டு சர்வ வல்லவர் யார் என்பதை நிரூபிப்பது, அவருடைய வல்லமை என்ன என்பதை நிரூபிப்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சிரிச்சிட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரச்சனை வந்தாலும் கடவுளுக்கு என்ன செய்யலாம் சொல்லி இந்த மனசுக்கு தெரிஞ்சா அந்த மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. சங்கீதம் 37 ஒரு நல்ல வார்த்தை இருக்குது. என்னது? Praise the Lord. ஆமென். சத்தமா சொல்லுங்க. கர்த்தரிடத்தில், நல்லா சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். உங்க இருதயம் ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதுமா? நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? நீங்களே சந்தோஷமா இருந்தாலே போதுமா? ஆண்டு சொல்லி நினைத்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்க, நான் நினைத்ததெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார். சொன்னீங்கன்னா நடக்கும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஆகவே மிக முக்கியம் பாருங்க, அவர்கள் எங்க இருந்தாங்க? எங்க அந்த வார்த்தை போடுங்க. 2 கொரிந்தியர், வாங்க சீக்கிரம் வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். அடிகள், காவல்கள், கலகங்கள். ஆமென். கலகங்கள் வந்தது. கலகங்கள் வரும் உங்க வாழ்க்கையில. பிரயாசங்கள், பிரயாசப்பட்டார்கள். கண் விழிப்புகள், ராப்பகலை தூக்கம் விழித்தார்கள். மரணத்துக்கு ஏதுவான போராட்டங்கள் வந்தது, உபவாசங்கள். எல்லாவற்றிலும் பவுல் ஜெயித்ததுக்கு காரணம் சரீரம் அல்ல, பணம் அல்ல, மனிதர்கள் அல்ல, அந்த ஒரு மனிதனுக்குள்ளே இருந்த திட மனது, தைரியம் தான் காரணம். ஆமென். திட மனதாய் காரியங்களை நடப்பீங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சோதனை வரும் பொழுது அவர் யார் நீ என் வாழ்க்கையில காண்பிக்கணும்னா எனக்குள்ள திட மனது இருக்க வேண்டும். 1000 பேர் முடியாதுன்னு சொன்னாலும் எனக்குள்ள இருக்கிற கர்த்தரை நான் விசுவாசித்து முடியும் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் அதை முடிய பண்ணியே தீருவார். ஆமென். உங்களை திடப்படுத்தி, உங்களை பலப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். சோர்ந்து போக வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. எந்த பிரச்சனை சோர்ந்து போவாதீங்க. நான் சொல்றேன், பிரச்சனை சோர்ந்து போறீங்கன்னா ஒன்னே ஒண்ணுக்கு சோர்ந்து போங்க. கர்த்தருக்கு இந்த பிரச்சனை தீர்க்க முடியாதுன்னா நீங்க சோர்ந்து போங்க. கடவுளுக்கு இந்த பிரச்சனை தீர்க்க முடியும் நினைச்சா பலனடைங்கள், திடமானதாயிருங்கள். போராட்டங்கள் மத்தியிலே முன்னோக்கி போங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ரைட். முதலாவது காரியம், எப்படி நாம் பலனா இருக்கணும் வாசிப்போம். எரேமியா 15:16. உங்கள் மனச, உங்க இருதயத்தை நீங்கள் பலனாய் திடமனதாய் வைத்திருக்க வேண்டும். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இங்கிலீஷ் ஆல்சோ. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். சர்ச் வாசிங்களேன் காலையில. உம்முடைய வார்த்தைகள் சொல்லுங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்க. ஆமென். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது நான் அதை உட்கொண்டு உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து என் இருதயத்தை மகிழ்ச்சியாய் மாற்றியது. அப்ப ஒரு மனிதனுடைய இருதயத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் எதற்கு இருக்கு தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நண்பனுடைய வார்த்தைக்கு இல்ல. கவனிங்க, பேப்பர்ல வர நியூஸுக்கு கிடையாது, புத்தகங்கள்ல வருகிற மிக சில பேர் ஞானமான புத்தகங்கள் எல்லாம் இருக்கு, நல்லது. ஆனா ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை, ஒரு இருதயத்தை மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வசனத்துக்கு இருக்கிறது. யார் தெரியுமா சோர்ந்து போவார்கள் அடிக்கடி? யாரு தெரியுமா தன் இலக்கை அடைய முடியாதவர்கள், தான் தனக்குள் பலனை வேர்கொள்ள முடியாதவர்கள் யார் என்றால் கர்த்தருடைய வசனத்துக்கு தன் இருதயத்தை தூரமாய் வைத்திருக்கிறவர்கள். வசனத்திலே தியானமாய் இருக்காதவர்கள் சீக்கிரமாய் விழுந்து விடுவார்கள். வசனத்தை அறிந்தவன் எல்லா போராட்டத்திலும் அவன் திடமனதாக இருப்பான். கர்த்தர் அவனுக்கு ஜெயம் கொடுப்பார். ஆமென். யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வாசிங்களே, எல்லாம் வாசிங்க. சொல்லுங்க. பலன் கொண்டு திடமனதாயிரு. வாசிங்களே. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆமென். Be strong and courageous, because you will lead the people to inherit the land, and I swore to the ancestors to give them. Hallelujah. Amen. சொல்லுங்க. பலன் கொண்டு திடமனதாயிரு. Be strong. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Be strong. நல்லா சொல்லுங்க. ஆமென். Hallelujah. அப்ப எப்பொழுதும் நீங்கள் திடமனதாக இருக்க வேண்டும். உங்க மனசு வார்த்தையினாலே, நல்ல கவனிங்களே, ஒவ்வொரு நாளும் வார்த்தையை தியானிங்க. இந்த வார்த்தையினாலே உங்கள் மனச புதிதாக்குங்க, வார்த்தையில நிரப்புங்க. நல்ல காரியத்தால
மனசை நிரப்புங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்ல காரியம் எங்க இருந்து வரும்? கர்த்தருடைய வசனத்திலிருந்து இருந்து வரும். ஆமேன். முடியாது என்று சொல்லுகிற மத்தியிலே முடியும் என்று சொல்வது எது? கர்த்தருடைய வசனம். ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் ஒருவன் எழுதுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்களேன், என்னை பலப்படுத்துகிற, சொல்லுங்க, ஒரு கையை வைத்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஒன்று ரெண்டல்ல, உங்க வாழ்க்கை நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்வீர்கள். ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருடைய வார்த்தையாலே, நல்ல காரியத்தினாலே உங்கள் இருதயத்தை, மனசை நிரப்பிக் கொள்ளுங்க. ஆமென். இரண்டாவது, சீக்கிரமாய் நீதிமொழிகள் 4:23 பார்த்து ஜெபிக்க போகிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23. 2 நிமிஷம் நல்ல கவனிங்கள். எப்படி இருதயத்தை ஸ்திரப்படுத்துவது? வாசிப்போம். நீதிமொழி. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஆதி நின்று ஜீவ ஊற்று புறப்படும். Above all else, guard your heart, for everything you do flows from it. ஆமென். பாருங்க, நல்ல கவனிங்கள். எல்லா காவலும் பரிசுத்தம் மட்டும் இல்ல, முக்கியம் உங்க மனசை நீங்க ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறதே ஆண்டவர் பேசுறாரு. உறுதியாய் ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென் சொல்லுங்க. எங்க ஜீவ ஊற்று இருக்கு? பாக்கெட்ல இல்ல, ஏடிஎம்ல இல்ல, ஹலோ, உங்க போன்ல இல்ல, உங்க ஜீவ ஊற்று உங்களுக்குள்ள இருக்குது. எத்தனை பேருக்கு ஜீவ ஊற்று இருக்குது? ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவ ஊற்று எங்க இருக்குன்னா மனசுல இருக்கு ஆண்டவர், இருதயத்துல இருக்கிறது. ஜீவ ஊற்று சும்மா மனசுல இருந்து வராது. இது எங்க கனெக்ட் பண்ணணும் தெரியுமா? யோவான் 7ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க. 7ஆம் அதிகாரம் 38, 39 வசனம். யோவான் 7ஆம், வீட்டுல போய் தியானிங்க, தயவு செஞ்சு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிப்போம். யோவான் 7ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்களை வாசிக்கும் பொழுது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு விசுவாசிக்கிறீங்களா? நல்ல ஆமென் சொல்லுங்களேன். சர்ச் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். 8ஆம் 39 வசனத்துல என்ன ஜீவ நதி சொல்றாரு தெரியுமா? தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியினாலே உங்கள் இருதயம் நிரம்ப 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 ஆண்டவர் உங்களை பலனுள்ளவனாய் மாற்றுவார். எப்படி உங்களோட மனம் பலன் அடையும் தெரியுமா? ஆவியானவர் மூலம். ஆவியானவரோடு நெருங்கணும். ஆவியானுக்கு இடம் கொடுங்க. அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க. அந்நிய பாஷை பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது, வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் ஆமென் சொல்லுவோமா? கவலைப்படாம ஜெபிக்க, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் நிக்கிற இடத்திலே ஜெயம் கொடுப்பார். உங்கள் போராட்டங்களிலே ஜெயம் பெறுவீர்கள். உங்கள் மகனை ஜெயிக்க வைப்பார். உங்கள் மகளை ஜெயிக்க, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியத்தை ஜெயிக்க வைப்பார். ஆமென். யாரும் எதுவும் பேசுறாங்க சொல்லி எதையும் விட்டுட்டு ஓடாதீங்க. நீங்க நிலைத்திருங்க. உங்கள் வியாபாரத்தை கர்த்தர் செழிக்க பண்ணுவார். இன்னைக்கு நஷ்டம் வந்துச்சு, நான் சொல்றேன், நாளைக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை உங்கள் வியாபாரத்திலே நிறைவேற்றுவார்.